friends, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பெர்ஃபெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ண எந்த மெத்தட ஃபாலோ பண்ணனும். நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங் தெரியும். ஸ்டிச்சிங்ல நிறைய மெத்தட்ஸ் தெரியும், நிறைய டிப்ஸ் தெரியும், ட்ரிக்ஸ் தெரியும். ஆனா பெர்ஃபெக்ட்டா ஸ்டிட்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படும். அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு மாடலையே நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷனை விடவும் அதையே ரிப்பீட் பண்ணும்போது செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஒரு 10th டைம்லாம் வரும்போது அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளூயன்சியாக நம்மளால் கட் பண்ண முடியும், ஸ்டிச் பண்ண முடியும். சேம் டைம் அதோட பர்ஃபெக்ஷனும் அவ்வளோ நல்லாயிருக்கும். டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க்கோட அவுட்புட் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். ஒரு டெய்லரோட அவுட்புட் ஒர்க்கை எடுத்து நம்ம பார்த்தாலே அந்த டெய்லர் எப்படிப்பட்ட டெய்லர்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நான் எனக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்தா தெரியும். பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன். என்னோடய அவுட்புட்டை நீங்கள் பார்த்தா தெரியும். கரெக்டாக என்னோடய சைஸ்க்கு ஃபிட்டிங்காக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே அன்வான்டாக எதுவுமே இருக்காது. என்னோடய பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணுறனால யாராவது ஒருத்தர் ஒழுங்காக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணாங்க, அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்குது, அவங்களோட ஹேண்டு, ஷோல்டரு, இல்லை நெக்கு, ஒவ்வொரு பார்ட்லேயுமே பார்த்தா எனக்கு உடனே கண்டுபிடிக்க தெரியும். இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணணும், கட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு 99% என்னால் கெஸ் பண்ண முடியும். நம்ம வந்து டெய்லரிங்கில் பர்ஃபெக்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு டெய்லருக்கு எந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான அவுட்புட் கொண்டு வரும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அளவு துணியில் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறது. நம்ம வந்து அளவு துணியில் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவு துணியில் எல்லாமே கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கான்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியாது. கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த அளவு துணியில் இருக்கக்கூடிய டிசைன் படி இந்த சேம் மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தந்த கிளாத் ஒரு விதமாக இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணோன்னு சொல்லி கொடுத்த கிளாத் இன்னொரு டைப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அதில் இருக்கக்கூடிய சேம் மெஷர்மெண்ட் வச்சு இதில் நம்ம அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணால் கூட நிறையா அளவு வந்து மிஸ்மேட்ச் ஆகி ஃபைனலாக அவுட்புட் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருப்போம். அவங்க ஃபிட்டிங்கில் சொல்லுவாங்க, எனக்கு இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு மிஸ்டேக்ஸ் வரும். இதுக்கு ரீசன் என்னென்னா கிளாத்தோட குவாலிட்டி வேறு. காட்டன் கிளாத்தை தந்திருப்பாங்க, நம்ம தைக்க போகிறது ஒரு வாயில் கிளாத்தாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது கிளாத்தாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு காட்டன் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அவங்க தரக்கூடிய அளவு துணியும் அதே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாத் பற்றின நல்ல டீப்பான நாலேஜ் இருக்கணும். இந்த கிளாத்துக்கு நம்ம இப்படி இவ்வளோக்குள்ளே தைக்கணும், இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீப் நாலேஜ் நமக்கு இருந்துச்சுனாலும் இந்த மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று ஏஜ் வைஸ் நமக்கு சொல்லுவாங்க, இந்த ஏஜ், இந்த ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், 32 நம்பர் ப்ளவுஸு, 30 நம்பர் ப்ளவுஸ், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு ப்ராப்பராக அதோட மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கிளியரான ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும். அதை பற்றின டீட்டெயில் நாலேஜ் இல்லைனா ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ ஒரு டெய்லரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மெத்தட் எது அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மெத்தட். ஏன்னா பாடி மெஷர்மெண்ட்டில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாடி டு பாடி அவங்களோட ஷேப், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ என்னோடய பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸும் என்னோட சேம் வெயிட்டில் இருக்கக்கூடிய, என்னோட சேம் ஹைட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணுக்கு நான் போய் மெஷர் பண்ணேன்னா அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களோட ஹேண்ட் வந்து ஒல்லியாக இருக்கலாம், இல்லை குண்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட பாடி ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், குட்டியாக இருக்கலாம், ஹைட் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஹைட்டில் தான் இருப்பாங்க, அதனால இவங்களுக்கும் சேம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்டிச் பண்ணோன்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் அப்படிங்கிறது வராது. ஸோ நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் ஒருத்தருக்கும் தனித்தனியாக எடுத்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சோன்னா அது இண்டிவிஜுவலாக கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணால் சூப்பர் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும்னா பாடி மெஷர்மெண்ட். எந்தெந்த டைமில் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர் வெளியே இருக்காங்க, அவங்களால வந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அளவு தர முடியாது, இப்படிப்பட்ட டைமில் அவங்களோட கிளாத்தை வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு உங்களோட கிளாத் கூடலே உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகக்கூடிய கரெக்டான சைஸ் ட்ரெஸ்ஸையும் வச்சு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே முடியாத பட்சத்தில் மட்டும் ரெடிமேட் சைஸ் கேளுங்க. உங்களுக்கு ரெடிமேட் சைஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸோ நீங்களும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பமாக இருந்து அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சில் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், அளவு துணியில் எப்படி அளவெடுத்து ஸ்டிச் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெடிமேட் சைஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சில் கிளாஸஸாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். டெய்லரிங் கிளாஸில் பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுக்கோம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியட்டால் கூட டெய்லரிங்கை பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஆரி கிளாஸ் இருக்குது, ப்ரூச்சஸ் கிளாஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்கான கிளாஸ் தான் ப்ரூச்சஸ் கிளாஸ். அது மட்டும் இல்லை பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் அப்படின்னு ஒரு நியூ கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து ஜூலை 20 அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃப்ராக்கோட மாடல்ஸை நீங்கள் இப்போ சைடில் பார்க்கலாம். உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன். இந்த மாடல்லலாம் உங்களுக்கு வந்து ஃப்ராக் மட்டும் இல்லை, ஃப்ராக் கூடவே ஆக்சசரிஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ். நீங்களும் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணோன்னா அதுக்கான ஃபீஸ் வந்து 1500. அதை பே பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு கிளியராக ஆன்லைனில் தான் நடக்கு. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ். டவுட் கிளாரிஃபிகேஷன் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். இதோட டீட்டெயில் வீடியோ சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் அடுத்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அந்த பேபி ஃப்ராக் காம்போசிட் அந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு கரெக்டான பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி, ரெடிமேட் சைஸில் ஸ்டிச் பண்ணுறது எப்படி, பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கொண்டு வரது எப்படி, பிஸ்னஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, மோட்டிவேஷ்னல் வீடியோ, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுறோம். லைஃப் டைம் ஆக்சஸோடு தான் இந்த கிளாஸஸ் நடக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு அவ்வளோ ஒர்க்ஃபுல்லான கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.